ஹாய். இந்த இசைஞானி இளையராஜாக்கு வேறு வேலையே இல்லையா? வயசாயிடுச்சுன்னா உட்காந்து தன்னோட பாட்டு போட்டு கேட்டு லைஃப்பை வந்து அப்படியே ஓட்டிகிட்ருக்கலாம். இல்லை எம்பி ரோலில் இருக்கார், போய் ராஜ்யசபாவில் உட்காந்து ஏதாச்சும் நம்ம தமிழ்நாட்டுக்கு செய்யலாம். அதெல்லாம் விட்டுக்கிட்டு இப்போ வர ரீசன்ட் படத்தில் யாராச்சும் வந்து இவரோட பாட்டை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து கான்ட்ரவர்சி ஆக்குறதே இவரோட வேலையாக இருக்குது. அப்படி நினைக்கிறவங்க நீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. பெட்டர் ஃபார் யூ. இசைஞானி இளையராஜா வந்து ராப்பகலாக உட்காந்து கஷ்டப்பட்டு டியூனை போட்டு ஒரு பாட்டை ஹிட்டாக்கி வச்சுருந்தா அவர்கிட்ட பர்மிஷன் வாங்காமலே டைரெக்டாக நீங்கள் வந்து உங்கள் படத்தில் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்புறம் அவர் கேட்காம என்ன பண்ணுவார்? அதுதான் நான் கேட்குறேன். அவர் பண்ணுறதுல 1% கூட வந்து தவறு இருக்கிற மாதிரி வந்து எனக்கு தெரியலங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ் மலையாள படத்தில் வந்துட்டு நம்ம இந்த படத்தை வந்து குணா படத்தில் வர அந்த சாங்கை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி அவர் வந்து கேஸ் போட்டு அது வந்து செட்டில் ஆகிடுச்சு. அவங்க வந்து பே பண்ணிட்டாங்க. ஆனால் இளையராஜா வந்து காசுக்காக தான் இது பண்ணுறாரான்னு கேட்டிங்கன்னா அதுதாங்க இல்லை. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லப்பர் பந்துன்ற ஒரு படம் வந்துச்சு. அதுலேயும் வந்து அவரோட ஒரு பாட்டை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது ஏதாச்சும் கான்ட்ரவர்சி ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதுவும் கேப்டன் விஜயகாந்த் வந்து அவரோட புகழை வந்து போட்டுற மாதிரி வந்து அந்த ஒரு சாங் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது கான்ட்ரவர்சி ஆச்சா? இல்லை. ஏன்னா அந்த மூவி மேக்கர்ஸு அந்த டீம் வந்து இளையராஜா சார்கிட்ட போயிட்டு வந்து பர்மிஷன் கேட்டாங்க. அவங்க வந்து காசு கூட வந்து கொடுக்கல, ஆனால் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுதான் வந்து இளையராஜா வந்து ஆக்சுவலி என்ன விரும்புகிறாருன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட படைப்பை வந்து யாராச்சும் யூஸ் பண்ணாங்கன்னா இவர்கிட்ட வந்து ஒரு வாட்டி கேட்கணுன்றது ஒண்டி தான் வந்து அவர் வந்து எதிர்பார்க்குறாரு. அவர் வந்து காசுக்காக இதெல்லாம் பண்ணுன்ற அவசியமே இல்லை. அவர் வந்து இன்னியுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இசைஞானி. அவர் அளவுக்கு வந்து யாராலையும் இன்னி வரைக்குமே வந்து மியூசிக் போட முடியாது. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லின்ற ஒரு மூவி மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து இவரோட பாட்டை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அகேன்ஸ்டாக வந்து இளையராஜா வந்து கேஸ் போட அந்த கேஸில் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த ஆன்லைனில் வந்து ரிலீஸ் பண்ணும்போது அந்த டிஜிட்டல் வெர்ஷனில் வந்து அந்த பாட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி ஆல்ரெடி வந்து இளையராஜாக்குமே அந்த சோனி மியூசிக் கம்பெனிக்கும் அப்புறம் ஓரியன்டல் ரெக்கார்டிங் அப்புறம் எக்கோ ரெக்கார்டிங் இவங்க மேலெல்லாம் வந்து இளையராஜா வந்து கேஸ் போட்டிருக்காரு. என்னன்னா என்னோட படைப்புகளுக்கு காப்பிரைட் என்கிட்ட தான் இருக்குன்ற மாதிரி வந்து அவர் வந்து கேஸ் போட்டுட்டு அந்த கேஸ் வந்து ஓடிக்கொண்டு இருக்கும்போதே வந்து இந்த மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து என்ன பண்ணிடுறாங்க, சோனி கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு வந்து இளையராஜாவோட படைப்பான அவரோட பாட்டை எடுத்து அவர் பர்மிஷன் இல்லாமல் சோனி கிட்ட ஒரு சம் ஆஃப் அமௌண்ட்டை கொடுத்துட்டு இவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ஆக்சுவலி இந்த டூடு கான்ட்ரவர்சிக்கு அப்புறம் வந்து ஒன்று கிளியராக வந்து புரிஞ்சுது. என்னன்னா இதை வந்து ஆக்சுவலி ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுன்றதுக்காகவே வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து டூட் படம், ஏன்னா அவங்க தான் வந்து இதில் ப்ரொடியூசர், அவங்க வந்து திருப்பியும் வந்து டூட் படத்தில் வந்து இந்த கருத்த மச்சா சாங்கை வந்து டியூ பர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணி கான்ட்ரவர்ஷியல் பப்ளிசிட்டி வந்து பண்ணி வச்சுருக்காங்களோன்ற மாதிரி வந்து எனக்கு தோணுது. அந்த மாதிரி ஒரு வேலை பண்ணியிருந்தாங்கன்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நீங்கள் பண்ணுறது வந்து எச்சத்தனத்தின் உச்சம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா சார் வந்து அவரோட மியூசிக்கோட ரைட்ஸுக்கு அவர் வந்து கேஸ் போடுறது நியாயம், தர்மம். தேங்க்யூ. பை.